இரவு இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அம்மா லைட் தட்டி ரூம்குள்ள போனாங்க. ஓகே, இந்த இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ரூம்ல போய் போன் அதோட போன் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் வெளியே உட்கார வச்சுட்டு ரூமுக்குள்ள போய் போன் எடுத்து வந்து அதை கொடுத்துட்டேன். அது என்ன அப்படியே பாத்துச்சு, என்ன முறைச்சிச்சா, எனக்கே பயம் எடுத்துருச்சு. இது ஏன்டா என்ன பார்த்து முறைக்குதேன்னு இருந்துச்சு. அப்பதான் சொல்லுது, கவிக்கா போன் அடிச்சிச்சு தானே, உங்களுக்குமே விளங்குனுச்சு தானே அப்படின்ட்டு. ஆமா விளங்குனுச்சு அப்படின்னு. அவங்க போன் வந்து சைலண்ட்ல இருக்கு, ஒரு மிஸ் கால் இல்ல போன்ல. அவங்களோட போன்ல ஒரு மிஸ் கால் இல்ல, சைலண்ட்ல வச்சிருந்திருக்காங்க போன் எப்படி அடிச்சிச்சுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ லைக் எல்லாருமே லைக் இன்னும் படத்துல பார்த்த மாதிரி எப்படி பிள்ளையவா இருந்துச்சு ரொம்ப. அப்புறம் சரி கண்டுக்காத பரவாயில்ல விடுன்ட்டு விட்டாச்சு. அப்போ வீட்டுல வந்து பாட்டி முன்ன வந்து ஒரு கேர்ள், ஒரு ஸ்மால் கேர்ள்ஸ் பேபி சீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹேமா கூட ரொம்ப அட்டாச், அவங்க ரொம்ப ஹேமா கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்போதுமே ஸ்கூல் முடிஞ்சு அவங்க தடிக்கா போயிட்டு முடிஞ்சு வந்தோடனே ஹேமா கூட தான் இருப்பாங்க. ஃபுல்லா ஹேமா ரொம்ப அட்டாச்சு. அந்த அன்னைக்கு ஷி வாஸ் லைக் அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து ஆரம்பிச்சாங்க. லைக் ஷி டிட்ன்ட் கோ டு ஹேமா, அவங்க போவே இல்ல ஹேமா கிட்ட. அவங்க ரொம்ப ஒதுங்கி லைக் ஒரு மாதிரி பயந்து அவங்கள பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி. அப்ப வாசப்படியில உட்கார்ந்துட்டு அவங்க அந்த கேர்ள் வந்து வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. யூ நோ ஹவ் ஷி கால்ட் ஹர், லைக் கவிஷா இங்க வா அப்படின்னாங்க. லைக் அப்படி முறைச்சுக்கிட்டு அப்படி கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி, கவிஷா இங்க வா அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஹேமா கூப்பிடுறாங்க. ஹேமா வந்து கவிஷாவை கூப்பிடுறாங்க ஒரு மாதிரி ஒரு ஆஃப் ஆன டோன்ல. அப்ப கவிஷா வந்துட்டு வரல, அவங்க ஒளிஞ்சிட்டாங்க பாட்டிக்கிட்ட. அப்ப நான் என்னடா இது பார்த்து ஓடுது அப்படின்னு, கம் அம்மா ஹேமாக்கா காலிங் யூ அப்படின்னு சொல்றேன். உடனே ஐ டோன்ட் வாண்ட், ஐ அம் சோ ஸ்கேர்ட் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னடா பிள்ளை பயப்படுற, கேட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் ஹேமாவை இப்படி திரும்பி பாக்குறேன். ஷி வாஸ் லைக் இப்படி கழுத்தட்டி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு கண்ணு மட்டும் லைக் கொஞ்சம் மேல பாப்பாங்கல்ல, லைக் அந்த மாதிரி சிராமா பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு ஷி இஸ் காலிங் ஹர், இங்க வா சொல்றேன்ல, இங்க வா அப்படின்ட்டு. லைக் நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இப்படி பார்த்து முறைச்சிட்டு இப்படி மிரட்டினேன், என்ன ஏன் அப்படி கூப்பிடுற அத அப்படின்னு. அப்புறம் she was like என்ன பார்த்து இப்படி முறைச்சு இப்படி கீழே தரைய பார்த்துட்டு உட்காந்துட்டு. நான் சொன்னேன் நீ எந்திரி, நீ உட்காந்து இருக்காது, நீ உள்ள போய் உட்காரு அப்படின்னு. அப்போ என்ன பார்த்து அப்படி முறைக்குது. ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாங்க கூட்டிட்டு வர போறீங்கன்னு வீட்டுல யாரும் பேசிக்காதீங்க, யாரும் எதுவும் சொல்லிக்காதீங்க, லைக் அதுக்கு தெரியாம கூட்டிட்டு வாங்க. ஸோ வி வாஸ் லைக் ஒரு 6:40 போல அந்த மாதிரி விளையாட்டோம் வீட்டுல இருந்து, சும்மா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். அதை then she was like smiling in the car. ஒரு கிரிப்பியான ஒரு ஸ்மைல் அவங்க சிரிச்சிட்டு இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் ஏதோ அடிக்கடி வாங்க போறனோ அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க நம்ம கூட்டிட்டு போறோம்ல, somehow they will know ன்னு எனக்கு ஒரு தாட். ஒருவேளை ஏன் என்ன பார்த்து இப்படி சிரிக்குது, இல்லை கண்ணாடியில பாக்குற போது ரொம்ப பயமா இருந்துச்சு, கிரிப்பியா இருந்துச்சு. ஸோ லைக் கொஞ்ச நேரம் கடவுளே கொஞ்ச நேரம் என்னைய கொண்டு போய் அங்க சேர்க்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் எதுவும் நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டே போயிட்டு சாமி பாட்டை வேற போட்டு விட்டேன் காடியில. என் கையை வச்சு சும்மா இல்லாம சாமி பாட்டை போட்டு விட்டோன்னே அவங்க என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்த மூஞ்சி கூட முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அண்ணன் வீட்டுல போனோடனே உள்ள போய் she was like நான் வரல, எனக்கு தலைவலியா இருக்கு, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, எங்க போறீங்க வா, அண்ணன் வர சொன்னாரு, சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம் அண்ணன் வீட்டுக்கு அப்படி. அப்படியே முறைக்கிறாங்க என்ன பார்த்துட்டு. நான் சொன்னேன் என்ன முறைச்சலாம் இருக்காத, அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு, கிளம்பு எந்திரி அப்படின்னு. நான் அவங்க ஒரு மாதிரி என்னால முடியல, வயிற்று வலிக்குது அப்படின்னு. ஐ வாஸ் லைக் என்னோட டிராமா எல்லாம் இங்க நடக்காது, எந்திரி கிளம்பு அப்படின்னு. அப்புறம் அப்படி ஒரு மாதிரி மல்லு கட்டி தான் இழுத்துட்டு போனோம். அது மேல எடுத்துட்டு போனோம், வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருச்சு. வீட்டுக்குள்ள உட்காந்தோம்னாக்கா she was like very normal, லைக் நம்ம கிட்ட நார்மலா எப்போதும் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி. என்னடா இது அப்படின்ட்டு இருந்துச்சு. அங்க அவ்வளவு நேரம் முறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்துட்டுல அண்ணன் வீட்டு உள்ள போனோன்னு she was like very normal. அண்ணன் பிள்ளைய அண்ணியன் மாதிரி ரியலி அப்படிதான் இருந்துச்சு அவங்க பண்ணுனது. லைக் என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறமா அண்ணன் வந்தோடனே அப்ப அண்ணன் சொன்னாரு பின்னால போய் பாரு, லைக் அவங்க வீடு வந்து அபார்ட்மெண்ட், பெல்கனி கிட்ட வந்து பாரு அங்க எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு, லைக் வெளியே சுத்தி பாரு, எங்க என்னாச்சும் நீ பார்த்த உருவம் அங்க என்னமாச்சும் தெரியுதான்ட்டு. அப்ப சிவன் லைக் பின்னால ஒண்ணுமே இல்ல, நார்மலா எங்களை பார்த்து சிரிச்சிட்டு நார்மலா பின்னாடி மின்னுக்கு வந்துட்டு அப்படி இருந்துச்சு. மின்னுக்கு போய் பார்த்தோன்னே நல்லா சுத்தி பாரு, மின்னுக்கு பின்னால இல்லைன்னா அது கண்டிப்பா மின்னுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நல்லா சுத்தி பாரு அப்படின்ட்டு. அப்ப பார்த்தாக்கா அண்ணன் வீட்டு முன்னாடி அந்த சைட் ஆப்போசிட் வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து அது உட்கார்ந்து இருக்கிறத பாத்துச்சு. அதை பார்த்தோன்னா அதோட மூஞ்செல்லாம் மாறி. அப்ப உள்ள வந்தோன்னு அண்ணன் சொன்னாரு அதை கூப்பிடு அப்படின்ட்டு. லைக் என்னது கூப்பிடா அவ விரட்டுங்கன்னு பார்த்தா கூப்பிடுன்னு சொல்றாரு. இல்ல அது வெளியேதான் இருக்கு, இட்ஸ் லைக் நுங்கு மாதிரி. அது வந்து நீ எப்படா இந்த வீட்டுல இருந்து வெளியாவ திருப்பியும் உன்கிட்ட ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி she was waiting there அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க.
அப்ப நீ வந்து கூப்பிட்டாதான் முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஷி வாஸ் லைக் எப்படின்னு கூப்பிடுறது அப்படின்னு, நீ கூப்பிடு என்கிட்ட வான்னு சொல்லி நீ போய் வெளியே நின்று அதை பார்த்து என்கிட்ட வான்னு சொல்லிட்டு நீ உள்ள வா அப்படின்ட்டாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸா போயிட்டோம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.